சுபாஷ் சந்திர போஸ் தமிழர்களை திரட்டி இந்தியாவின் மீது படையெடுத்து வெள்ளையர்களை விரட்டுவதற்கான யுத்தம் நடத்தினார். இந்திய தேசிய ராணுவம் INA நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுல மிகப்பெரிய அளவுக்கு போய் பங்கெடுத்தது மலேசியா பர்மா பகுதியில் இருந்த தமிழர்கள் தான் நின்னாங்க. அவர்கள் இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வந்தபோது பிரிட்டிஷ் படை சண்டை போட்டது மிகப்பெரிய நம்ம ஆட்கள் இறந்து போனாங்க. இந்த பிரிட்டிஷ் படை உண்மையாலுமே 2ஆம் உலக போர்ல ஜெர்மனி சண்டை போட்டுட்டு இருந்தது. இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு படை அவங்களுக்கு கிடையாது. பிரிட்டிஷ் படை இந்தோனேஷியால வீழ்கிறது, பிலிப்பைன்ஸ்ல விழுது, சிங்கப்பூர்ல விழுகுது, பர்மால விழுகுது, மலேசியால விழுகுது. இதெல்லாம் வீழ்குது. இதெல்லாம் விட்டு ஓடி போறாங்க. அப்ப இந்தியாவை பாதுகாப்பதற்கு பிரிட்டிஷ் கிட்ட படை இல்லை. அப்ப இந்த பிஜேபியை ஆரம்பித்த தாய் கழகமான இந்து மகாசபையை துவக்கிய RSS துவக்கிய சாவர்கர் என்ன பண்றாருன்னா 1942ல பிரிட்டிஷ் இந்தியாவை பிரிட்டிஷ்காரர்களை பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டின் விரோதிகள் நாட்டின் கிழக்கு பக்கமாக படையெடுக்க வர்றாங்க. எங்க அசாம், நாகாலாந்து, மணிப்பூர் பகுதியிலே படையெடுக்க வர்றாங்க. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இந்து மக்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் இளைஞர்களை திரட்டி பிரிட்டிஷ் படையில சேர்க்கிறார். இந்த படை தான் சுபாஷ் சந்திர போஸ் படையை எடுத்து சண்டை போடுது. சுபாஷ் சந்திர போஸ் படை தான் கிழக்கு பகுதியிலிருந்து உள்ள வருது. அதான் அவங்க அசாம், வங்கத்தின் வழியாக அவங்க படை உள்ள இறங்குறதை எதிர்த்து சண்டை போட்ட படை யாருதுனால் இன்னைக்கு பிஜேபி ஆரம்பிச்சாங்களே அந்த கட்சிக்காரங்கள அவர்களுடைய தலைவர்கள் அன்னைக்கு நடத்தின சண்டை தான் அந்த சண்டை. சுபாஷ் சந்திர போஸுக்கு துணையாக நின்ற தமிழர்களுக்கு யார் துணையா இருந்தாங்க? தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இதுதானே நம்ம வரலாற்றில் படிச்சது. நான் கேட்கிறோம், இவர் இங்க படையை அனுப்பி தமிழர்களை அனுப்பி கொண்டு போய் நீங்க சுபாஷ் சந்திர போஸோட சேர்ந்து நின்று பண்ணக்கூடிய ஒரு பணியை வரலாறு நீங்க படிச்சிருக்கிறீங்க. அப்ப இவருக்கு எதிரான படை யார் திரட்டுறாங்க? சாவர்கர் திரட்டுறாரு. யார் சாவர்கர்? RSS ஆரம்பித்தவர் அவர்கள் ஒருத்தர், இந்து மகாசபையை ஆரம்பித்தவர்கள் ஒருத்தர், பிஜேபி ஆரம்பித்த இந்து மகாசபையினுடைய தலைவர். அவர் என்ன பண்றாரு? சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக படை திரட்டுறாரு. இவங்கள தேசபக்தர்கள்? இது பதில் சொல்லுவாரா? இன்னும் தெளிவா சொல்ல முடியும். இந்த சாவர்கர் ஒவ்வொரு நகரத்திலும் யார பொறுப்பாளரா போட்டு இது படை திரட்டினாருங்கிற சொல்ல முடியும். ஒவ்வொரு நகரத்திலும் இந்து மகாசபையை சார்ந்த RSS சார்ந்த நபரை பொறுப்பாளர்களா போட்டு கேம்ப் நடத்தி பல லட்சம் இளைஞர்களை பிரிட்டிஷ் படையில சேர்த்து அந்த படை சுபாஷ் சந்திர போஸ் படையை வீழ்த்துகிறது. இதை விட பச்சை துரோகம் வேற யார் செஞ்சிருப்பா வரலாற்றுல? மே 14 சொல்லுது. ஒரு பிஜேபி RSS தலைவர்கள் இது குறித்து எங்க கூட பேச விவாதிக்க தயாரா இருக்காங்களா? இந்த நாட்டை காட்டி கொடுத்தது மட்டும் இல்ல, சுபாஷ் சந்திர போஸை காட்டி கொடுத்தவர்கள் இவங்க தான். சுபாஷ் சந்திர போஸ் படையில் இருந்த தமிழர்களை காட்டி கொடுத்தது, கொன்னது இவங்க தான். இவங்க உருவாக்கிய படை தான். பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு சேர்ந்து கைக்கூலி வேலை பார்த்து காட்டி கொடுத்த வேலை செஞ்சது இவங்க தான். இவங்க தேசபக்தர்கள் பேசுவாங்களா? நாங்க வெளிப்பட கேட்கறாங்க. பிஜேபி ஒருத்தர் பேசட்டுங்க எங்ககிட்ட. வெளிப்படை சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச் நாங்க வைக்கிறோம். சரியா? யாரவனா உங்களுடைய RSSல மிகப்பெரிய வரலாற்று அரசியல் யாரவனா கூட்டிட்டு வாங்க, இந்த தகவலை பதில் சொல்லுங்க பாப்போம். முத்துராமலிங்க தேவரை அவர்களை நீங்க கொண்டாடக்கூடிய இளைஞர்கள், அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்கள், இந்த வரலாறு தெரியுமா? படிங்க படிங்க, அதான முக்கியம். நீங்க கொண்டாடுகின்ற அந்த தலைவரினுடைய முயற்சியை வீழ்த்தியது யாருன்னே தெரியாம அவங்க கூட போய் சேர்ந்து நிக்கிறீங்களே, இது அவருக்கு நீங்க செய்யற துரோகம் தானே இல்லையா? அவர் நீங்க செய்யற துரோகம் தானே இது. தயவு செஞ்சு வரலாறு படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரை நேசிக்கிறோமோ, நமக்கு யார் போராடினாங்களோ அவங்களுக்கு எதிராக நம்ம நிற்போம். நீங்க அம்பேத்கர் சிலையை உடைக்கிற மாதிரி. சரிங்களா? அப்ப இது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். இங்க அத்தனை பேத்துக்குமே நீங்க அம்பேத்கருக்கு எதிராக இந்த கும்பல் தான் இருந்துச்சு, பெரியாருக்கு எதிராக இந்த கும்பல் தான் இருந்துச்சு, மகாத்மா காந்திக்கு எதிராக இந்த கும்பல் தான் இருந்துச்சு, முத்துராமலிங்க தேவர் அவருக்கும் எதிராக இந்த கும்பல் தான் இருந்துச்சு. அவங்க இந்த மக்களுக்காக போராடின அத்தனை பேருக்கும் எதிராக காமராஜர் கொலை செஞ்ச முயற்சி இந்த கும்பல் தான். சொல்லுங்க பாப்போம், யார் நல்லது? ஏதாவது ஒரு நல்ல வேலையை பண்ணிருக்காங்களா? ஒரு நல்ல வேலையும் பண்ணதில்லை. இது மாதிரி 1000 வரலாற்று சம்பவத்தை சொல்ல முடியும். இவங்க காட்டி கொடுத்த வரலாறு 1000 சம்பவத்தை சொல்ல முடியும். இவ்வளவு என்னங்க, சாவர்கருடைய அண்ணன் இறந்து போறாரு. அந்த துக்கம் விசாரிக்கிறதா காந்தி வீட்டுக்கு பாக்குறாரு அவரை. எப்ப? காந்தியை இவங்க சுட்டுக் கொள்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி. காந்தியை கட்டி தழுவி
விருந்தினராக வரவேற்று அவர் துக்கம் கேட்க வந்திருக்காருன்னு சொல்லக்கூடிய இதே சாவர்கர் காந்தி வரும்பொழுது அவர் கொலை செய்வதற்காக திட்டமிட்டவர். இந்த துரோகத்தை எந்த சமூகமாவது பண்ணுமா? எந்த நல்ல மனுஷனாவது பண்ணுவானா? சொல்லுங்க. அதெல்லாம் வரலாறுல இருக்கு. இதெல்லாம் வரலாறுல இருக்கு. இந்த துரோக கும்பல் தான் இன்னைக்கு தேசப்பற்ற பத்தி பேசுது. மாரிதாச பேச சொல்லுங்க, எச் ராஜாவை பேச சொல்லுங்க, இலகணேசன் அவர்களை பேச சொல்லுங்க, எஸ் வி சேகரை பேச சொல்லுங்க, கே டி ராகவனை பேச சொல்லுங்க, நாராயணனை பேச சொல்லுங்க. இவங்களுக்கு எந்த கும்பல் யார் வேணா வரட்டுங்க. ஒருத்தருக்கு தைரியம் இருக்கான்னு கேட்கிறேன் நான் பேசுறதுக்கு. நாங்க நேரடியாக பொது மேடையில் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். நீங்கள் செய்த துரோகத்தை, சுபாஷ் சந்திர போஸுக்கும் இந்திய தேசிய ராணுவத்திற்கும் செய்த துரோகத்தை நாங்க அம்பலப்படுத்த தயாரா இருக்கோம். அன்னைக்கு ஆவணத்தோட நிக்கிறோம். வந்து நின்று பேச முடியுமா? சொல்லுங்க. இன்னைக்கு இதே பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய முக்குளத்து சமூகத்தை சார்ந்த சில தலைவர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு எதிராக கூட அறிக்கையெல்லாம் விட்டு இருக்கிறாங்க. அவங்க வேணா வரட்டும். அவங்களுக்கு வேணா வரட்டும். அவங்களுக்கு வரலாறு உண்மை தெரியணுமா இல்லையா? நீங்க கொண்டாடக்கூடிய தலைவருக்கு யார் துரோகம் செய்தான்னு தெரியணுமா இல்லையா? நாங்க வெளிப்படையா சொல்றோம். எங்களுக்கு யார் மாதிரி காழ்ப்புணர்ச்சி இல்லைங்க. நான் வரலாறா சொல்லணும்னு நினைக்கிறோம். அதற்கு ஆவணம் இருந்தா சொல்லுங்க. இது வரலாறு பேசுவோம். அப்ப யார் தேசபக்தர்கள் இங்க? இந்த கும்பலா? மாரிதாஸ், எச் ராஜா மாதிரி ஆட்களா தேசபக்தர்?